ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா தோல் காப்பான் என்பவர் வந்து கிரிஷ் வர்சஸ் மின்னல் முரளி வர்சஸ் அப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் இவங்க 3 பேருக்கும் பேட்டில் நடந்தால் யார் வின் பண்ணுவான்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டே இருந்தார். கிட்டத்தட்ட பல மாதங்களாக கேட்டே இருந்தார். சுச்சுவேஷன் காரணமாக என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிரிஷ் வர்சஸ் ஸ்பைடர்மேன் வர்சஸ் மின்னல் முரளி இவங்க 3 பேருக்குள்ளே பேட்டில் நடந்தால் யார் வின் பண்ணுன்றதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் முரளி பேர்லேயே இருக்குது. ஸோ மின்னல் அடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பவர்ஸ் கிடச்சிருக்கும். அதோட பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு, சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகைனசிஸ். கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு டெலிகைனஸ் பவர் கிடச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இவ்வளோ சூப்பர் ஸ்பீடு பார்த்தோன்னா சூப்பர் ஸ்பீடு ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான சூப்பர் ஸ்பீடு தாங்க. இப்போ நீங்கள் வேகமாக காரில் போகிறீங்கன்னா அந்த காரை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சூப்பர் ஸ்பீட் இருக்கும். ஒரு குதிரையை விட ஒரு ட்ரெயினை விட வந்து பார்த்தீங்கன்னா இவரால் ஸ்பீடாக ஓட முடியும். அண்ட் இவரோட டியூரபிலிட்டி அதிகம். ஸோ நம்ம பேட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுதங்கள் வச்சு அட்டாக் பண்ணுவார். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கற்களெல்லாம் அடிப்பார். ஸோ பெரிய பெரிய பாறாங்களாம் அடிப்பார். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படும். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஞ்சி பேட்டில் பண்ணுவார். ஸோ டியூரபிலிட்டி அதிகமாக தான் இருக்குது. பட் பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய அந்த மணிக்கூண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுவே விழுந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பயங்கர டேமேஜ் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கற்கள், பெரிய பெரிய பாறாங்கள்லாம் இவரை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு டேமேஜ் ஏற்படும். இவரோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துருப்பார். பஸ் மலை பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இருக்க மக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த பஸ்ஸை இழுத்துருப்பார். பட் அந்த பஸ்ஸை தூக்கலை. நோட்டீஸ் த பாயிண்ட். அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15 டன் இருக்குன்னு வச்சுப்போமே. பட் அதை அவர் தூக்கலை, அதை இழுத்துருப்பார். ஸோ இழுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஸோ இதான் அவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து. ஸோ கிட்டத்தட்ட வந்து 15 டன்னை வந்து பார்த்தீங்கன்னா இவரால் இழுக்க முடியும். பட் தூக்க முடியுமா, அந்த பஸ்ஸை இவரால் தூக்க முடியுமா நமக்கு தெரியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து நம்ம காமிக்கலை. ஸோ பஸ்ஸை இழுத்துருக்காரு. இவரோட ரியாக்ஷன் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பிகாஸ் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகைனஸ் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் கொண்டுருவார். ஸோ ரியாக்ஷன் ஸ்பீட் ரொம்ப அதிகம். அண்ட் ஃபைட்டிங் டெக்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கிடையாது, பட் நார்மலான ஒரு ஹியூமன் தான். இருந்தாலும் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் கடைசியாக டெலிகைனசிஸ். இவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தொடாமலே தூக்க முடியும். தன்னை சுற்றி இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவரால் தூக்க முடியும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு லெவிட்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இவர்கிட்ட டெலிகைனசிஸ் இருக்குது. ஸோ எல்லா பொருளையுமே மிதக்க வச்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லா ஆப்ஜெக்டையுமே. பட் அந்த டெலிகைனசிஸ் பவருக்கு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் எந்த அளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே, நம்ம பவர்ஸ் பார்த்தோம். இவரோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட டியூரபிலிட்டிக்கு லிமிட் உண்டு. என்ன சொன்ன மாதிரி அதிகமான பெரிய பெரிய பாறாங்கள்லாம் வச்சு இவர் மேலே மோதும்போதோ இல்லை ஒரு பஸ்ஸே இவர் மேலே மோதிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் டெலிகைனஸ் பவருடைய ஒரு பஸ் தூக்கி இவர் மேலே போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படும். டிஃபீட் ஆகும் சான்ஸ் இருக்குது. ஸோ டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் பெரிய வீக்னஸ் நம்ம கருதப்படுது. நெக்ஸ்ட் ஸ்பைடர்மேன் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் எஜிலிட்டி, சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பைடர் சென்சஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ யாரும் அட்டாக் பண்ண வராங்கன்னா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இவருக்கு சென்ஸ் ஆகிடும், இவருக்கு தெரிஞ்சிடும். இப்போ பின்னாடி இருந்து யாராவது ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா யாரோ தன்னை பின்னாடி அட்டாக் பண்ணுறாங்கன்றது அவரால் உணர முடியும். ஸோ ஸ்பைடர் சென்சஸ் இருக்குது. அண்ட் இவரால் செவுத்தில் ஏற முடியும். சுத்த கால்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் மாதிரி வச்சு இவரால் செவுத்தில் ஏற முடியும். செவராக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு பகுதியில் இருக்கட்டும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரால் ஏற முடியும். அதுக்கப்புறம் வெப் ஷூட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர்கிட்ட வெப் இருக்குது. இந்த வெப் தான் அவரோட மெயின் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்பைடர்மேன் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸில் 2 கப்பல் உடையும் போது அந்த கப்பலை பிடிச்சி எடுத்துகிற அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வெப் யூஸ் பண்ணி நிறுத்திருப்பார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருப்போம் ஸ்பைடர்மேன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு வெப்பை பயன்படுத்தி ட்ரெயினோட அந்த ஃபுல் ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா தாங்கிட்டு இருப்பார். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கடாசிருக்காரு. தன்னோட ஸ்ட்ரென்த்தை வெப் யூஸ் பண்ணாமல் தன்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி மட்டுமே டேங்க்லாம் வந்து தூக்கி கடாசிருக்காரு, தூக்கி எரிஞ்சிருக்காரு. அந்த டேங்கோட சராசரி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 டன் இருக்குன்னு சொல்கிறாங்க, 50 டன். ஸோ 50 டன்னை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு லிஃப்ட் பண்ண முடியுது. அண்ட் சில இடங்களில் ஃப்ளைட் கிராஷ் ஆகும் போது அதையுமே பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டாப் பண்ணுறது ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 100+ கொடுக்குறாங்க அவருடைய ஸ்ட்ரென்த் லெவல். அதாவது 100 டன்னை வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 100 டன். சில இடங்களில் சில பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா அவர் லிஃப்ட் பண்ணியிருக்காரு, அதாவது பில்டிங்கோட வெயிட்டுமே தாங்கியிருக்காரு. பட் அதுவுமே 100 டன்னுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் அதை அவர் தூக்கலை, அதை தாங்கியிருக்காரு. ஸோ ஸ்பைடர்மேனோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 100 டன். ஸோ 100 டன்னுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவரால்
லிஃப்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு ரூம்லேயே பயங்கர ஸ்பீடான ஒரு கேரக்டர், வெப் யூஸ் பண்ணி ரொம்பவே ஸ்பீடாக மூவ் பண்ணுவார், பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுவார். எந்த அளவுக்கு ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுவார்னா லைட் ஸ்பீட் அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஸ்பீடு மூலியமாக தப்பிச்சிருக்காரு. அண்ட் இவரோட வெப் ஷூட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். நம்ம மூவிஸில் பார்த்துருக்கோம். ஸோ சிவில் வாரில் ஆண்ட்மேனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஷூட்டிங் வச்சு அவர் கட்டி போட்டு கீழே விழ வச்சிருவார். ஸோ ஆண்ட்மேன் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட். அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். இதை தாண்டி டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் தேங்க்ஸ் கூட பேட்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பைடர்மேனோட பவர்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். அயன்மேன் கொடுக்குற சூட்டு அது மூலியமாக கிடைக்கிற பவர்ஸ்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ டியூரபிலிட்டி அப்படின்னு வரும்போது ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப அதிகங்க. ஏன்னா பிகாஸ் நிறைய அடி வாங்கியிருக்காரு. ஸ்பைடர்மேன் அடிச்சதை விட அடி வாங்கி தான் அதிகம். ஸோ ஸ்பைடர்மேனுக்கு டியூரபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகம். மின்னல் முரளியோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, டியூரபிலிட்டி, ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிறிஷோடைய பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் எஜிலிட்டி, சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஃப்ளையிங், இவரால் பறக்க முடியுங்க. அண்ட் அண்டர் வாட்டரில் சர்வே பண்ண முடியும், ஸ்பேஸ்லேயும் இவரால் சர்வே பண்ண முடியும், அனிமல்ஸ் கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ நேச்சர் அனிமல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி விலங்குகள் கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் இவராலே சென்ஸ் பண்ண முடியும். பக்கத்தில் ஏதாவது ஆபத்து நடக்குது, தனக்கு தெரிஞ்சவங்க தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆபத்து நடக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இவரால் உணர முடியும். அண்ட் கெட்ட சக்தி உள்ள ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்றனால கூட இவரால் அதை முன்கூட்டியே உணர முடியும். கிளைமேக்ஸில் கிறிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிபதி அண்ட் டெலிகானசிஸ் பவர் கிடைச்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஹீலிங் ஃபேக்டரும் இருக்குது. காயம் பட்டால் அது சரியாயிடும், ஹீலிங் ஃபேக்டரும் இருக்குது. எந்த ஒரு மேக்னெட் ஆப்ஜெக்ட்டுமே வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் கால் சொல்லக்கூடிய வில்லன் ஒருத்தர் இருப்பார். அவர் டெலிகானஸ் பவர் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணுவார். அவரை விட வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இவரோட டெலிகானஸ் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இவருடைய சூப்பர் ஸ்பீடு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3700 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ண முடியும். 1 ஹவருக்கு 3700 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் ட்ராவல் பண்ண முடியும். இந்த இடத்துல இவர் எந்த அளவுக்கு ஸ்பீடான ஒரு கேரக்டர்ன்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இவரால் ஸ்பீடாக ரன் பண்ணவும் முடியும், அதே மாதிரி பறக்கவும் முடியும். அண்டர் வாட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா இவரால் ஸ்பீடாக மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃபைட்டர், ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சிலம்பம்லாம் தெரியும். ஸோ சிலம்ப கலைகள்லாம் இருக்கிறதுனால ஹேண்ட் டு ஹேண்ட்லேயே ஒரு உணர்த்த பெஸ்ட்டுன்னு சொல்லி ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புகுந்து சண்டை போடுவாங்க. அதில் நிறைய விதமான காயங்கள் இவருக்கு ஏற்பட்டிருக்கும். பெரிய பில்டிங்கில் அட்டாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ கால்ஸ் வந்து வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே ஏறி நின்று அந்த பில்டிங் கீழே அழுத்துறது மூலிமா குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி கிறிஷ் வந்து பார்த்தா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அந்த ஒட்டுமொத்த பில்டிங்கோட வெயிட்டுமே தாங்கிப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங் ஒரு மேலே விழுந்துடும். அப்படி இருந்திருந்துமே அந்த குழந்தை உடம்புல ஒரு சின்ன கூட காயம் ஏற்படாமல் அந்த குழந்தையை காப்பாற்றிடுவார். கிறிஷ் ஒரு பெரிய பில்டிங்கை தமிழ் விழுந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு தான் இருப்பார். அவர் அந்த அளவுக்கு பெருசாக டேமேஜ் கிடையாது. ஸோ மறுபடியும் எஞ்சி சண்டை போடுவார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 டன்னாவது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே கீழே விழுந்துமே அவர் மறுபடியும் சண்டை போட்டிருப்பாரு. இந்த இடத்துல ஒரு டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் லெவலும் அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அவர் லிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி அந்த வில்லன் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறி நின்றுப்பாரு. அவர் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட். அவர் காலை வச்சு புஷ் பண்ணுறாரு அப்படின்னா அது இனிமேல் பயங்கர அதிகமான வெயிட்டு தான் கொடுக்கும். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷ் தாங்கியிருப்பார். அண்ட் கிறிஷோட டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷோட அதிகபட்ச ஸ்ட்ரென்த் அப்படின்றது 1000 டன்னுக்குள்ள அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 டன்னுன்றது ரொம்ப அதிகம் தான். ஸோ 1000 டன்னை வந்து பார்த்தீங்கன்னா இவரால் அதிகபட்சமாக லிஃப்ட் பண்ண முடியும். அதுதான் அவருடைய அதிகபட்ச பலம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கண் பவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இவருடைய அந்த ஷார்ப்பாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையுமே ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு பார்வை அதிகம் அப்படின்னா இவர் அளவுக்கு ஸ்பீடாக இருக்கக்கூடிய இன்னொரு அனதர் ஸ்பீட் கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கே டிம்கி காமிச்சிருப்பாங்க. பட் அவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆனாலும் கரெக்டாக இங்கே தான் வராங்கன்னு சொல்லி கரெக்டாக அவங்கள பிடிச்சிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்பீடஸ்ட் கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இவரால் துல்லியமாக பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஷுக்கு இருக்குது. அண்ட் இவரோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்பத்தனமான ஒரு மூவ்மெண்ட் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கால் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பியால் பார்த்தீங்கன்னா வயிற்றில் குத்துற மாதிரியும் அது வந்து ஒரு காயம் ஏற்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பல பில்டிங்கில் போய் அடிபட்டு விழுந்திருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. பில்டிங் மேலே இந்த பில்டிங்கில் அந்த பில்டிங் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த பில்டிங்லாம் உடையும் போது அதுக்குள்ளே எவ்வளோ கம்பிங்கிறது இருக்குது, எவ்வளோ கண்ணடிங்கிறது இருக்குது, எவ்வளோ கிழிச்சிருக்கும். அதெல்லாம் கிறிஸ்டுக்கு ஒன்றுமே ஆகலன்ற பட்சத்தில் இந்த கம்பி குத்தி வந்து கிறிஸ்டுக்கு லைட்டாக வந்து பிளட் வருது, அவருக்கு வந்து அடிப்படுதுன்றது வந்து சுத்தமாக லாஜிக்கான விஷயம். டெக்னிக்கலாக அது ஒரு மிஸ்டேக் தான். அதை நம்ம ஒரு வீக்னஸாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்ன்ற சொல்லக்கூடிய அந்த வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம கிறிஷை அட்டாக் பண்ணுவார். அப்படி இருந்துமே கிறிஷுக்கு எதுவும் ஆயிருக்காது, திரும்பி சண்டை தான் போடுவார். அப்படி இருந்தும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கம்பி, இரும்பு கம்பி ஒரு வயிற்றில் குத்துறது, ஒரு ரத்தம் வருது, அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துறதுன்றது வந்து சுத்தமாக பெரிய மிஸ்டேக் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நம்ம ஒரு வீக்னஸாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அது பிகாஸ் அது மிஸ்டேக். அது ஸோ கிறிஷோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பவர்ஸ் எப்பயும் போல் லிமிட் இருக்கும், டியூரபிலிட்டிக்கும் லிமிட் இருக்கும். ஓகே, இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன். இவங்க 3 பேருக்கும் பேட்டில் என்னதான் யார் வின் பண்ணுவாங்க?
டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் முரளியை விட நம்ம ஸ்பைடர்மேன் மற்றும் கிறிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டியூரபிலிட்டி, ரிஃப்ளெக்ஷன், எஜிலிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹேண்ட் டு ஹேண்டில் பேட்டில் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷ் தான் வின் பண்ணுவார். ஸ்பைடர்மேன் கூட நம்ம ஹேண்ட் டு ஹேண்டில் பேட்டில் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பைடர்மேனை விட வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ கிறிஷ் வின் பண்ணுவார். மின்னல் முரளி, ஸ்பைடர்மேன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிறிஷால் நாக் அவுட் பண்ண முடியும். மின்னல் முரளி தன்னோட டெலிகானஸ் பவர் யூஸ் பண்ணி நம்ம கிறிஷ் அட்டாக் பண்ணாலும் அது கிறிஷ் அந்த அளவுக்கு வேறு டேமேஜ் கிடையாது. கிறிஷ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சிடும். பிகாஸ் கிறிஷ் சால்வ் பண்ண அந்த வில்லனே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகானஸ் பவருடைய கேரக்டர் தான். அதுவும் மின்னல் முரளிக்கு இருக்கிற டெலிகானஸ் பவரை விட அவர்கிட்ட வந்து பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் அவரே அதை சமாளிச்சிட்டாரு. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து மின்னல் முரளி சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்காது. மின்னல் முரளி ஒரு 4-5 பஞ்ச் பண்ணாலே போதும், டோட்டலாக மின்னல் முரளி அவுட் ஆகிடுவார். பிகாஸ் கிறிஷோட ஸ்ட்ரென்த் லெவல்ன்றது மின்னல் முரளி ஒப்பிடும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் வந்து வெப் யூஸ் பண்ணி கட்டி போட்டாலும் அதை உடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிறிஷால் வெளில வர முடியும். பிகாஸ் கிறிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் பயங்கர ஸ்பீடுன்றதுனால ஸ்பைடர்மேன் வெப்பில் இருந்து தப்பிக்கவும் அவரால் முடியும். நெக்ஸ்ட் ஸ்பைடர்மேன் வர்சஸ் மின்னல் முரளி அப்படின்ற பட்சத்தில் ஹேண்ட் டு ஹேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் தான். பட் அவர்கிட்ட டெலிகானஸ் பவர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு கொஞ்சம் பெரிய வீக்னஸாக இருக்கும். ஆனால் ஸ்பைடர்மேனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸை சமாளிச்சுக்கிறதுனால எந்த டெலிகானஸ் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சமாளிக்க முடியும். அப்படி சமாளிச்சிட்டாரு அப்படின்னா அவர் வந்து வெப் யூஸ் பண்ணி டோட்டலாக மின்னல் முரளியை கட்டி போடலாம். அப்படி கட்டி போட்டாருன்னா அவரால் வெளில வர அளவுக்கு கட்டி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவர் ஏதாவது டெலிகானஸ் பவர் யூஸ் பண்ணி பெரிய பஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது பொருள் தூக்கி வர மாதிரி அடித்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட வைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பைடர்மேன் மின்னல் முரளி பேட்டில்ன்றது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான். அந்த சுச்சுவேஷனில் யார் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க, யாருக்கு அதிகமான டேமேஜ் ஏற்படுதோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நாக் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வின் பண்ணால் கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். பிகாஸ் ஸ்பைடர்மேன் வந்து நிறைய பெரிய வில்லன்ஸ்லாம் சமாளிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு பயங்கர ஸ்பீடு, நம்ம மின்னல் முரளியை விட பயங்கர ஸ்பீடு, ரியாக்ஷன் ஸ்பீடும் அதிகம். ஸோ அவர் டெலிகானஸ் பவர் யூஸ் பண்ணி வச்சு அட்டாக் பண்ணுறதுக்குள்ள இவர் வந்து வெப் யூஸ் பண்ணி வந்து அவர் கட்டி போடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சென்சஸ் எபிலிட்டி அதிகம்ன்றதுனால அவர் டெலிகானஸ் பவர் யூஸ் பண்ணி ஏதாச்சும் அட்டாக் பண்ணால் இவருக்கு சென்ஸ் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி இந்த ஒரு வெப்பன் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அவர் எஸ்கேப் ஆயிடுவார். மின்னல் முரளி ஸ்பைடர்மேனை நாக் அவுட் பண்ணணும், ஸ்பைடர்மேனை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பைடர்மேன் ரியாக்ஷன் ஸ்பீடை விட இவர் பயங்கரமாக ஸ்பீடாக இருக்கணும். ஸோ இவர் பயங்கர ஸ்பீடாக இருந்து இவர் அட்டாக் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை டிஃபீட் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் ஸ்பைடர்மேன் அவ்வளோ சீக்கிரம் டிஃபீட் ஆக மாட்டார். அவரோட தான் பவர் கம்மி நம்ம சொன்னாலும் அவரை விட பெரிய வில்லன்ஸ், அவரோட பயங்கரமான பவர்ஃபுல் வில்லன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தோக்கடிச்சிருக்காரு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் டிஃபீட் ஆக மாட்டார். அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் ஸ்பைடர்மேனுக்கும் மின்னல் முரளிக்கும் நடக்கிற பேட்டில் சுச்சுவேஷனை பொறுத்து தான் யார் வின் பண்ணுன்றது. பட் இதே நீங்கள் ஹேண்ட் டு ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் தான் வின் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் நினைக்கிறீங்க 3 பேருக்கும் டோட்டலாக பேட்டில் வருதுன்ற பட்சத்தில் நம்ம கிறிஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அண்ட் மின்னல் முரளி 2 பேருமே நாக் அவுட் பண்ண முடியும். இதுவே மின்னல் முரளி மற்றும் ஸ்பைடர்மேன் வரும்போது அங்கே நடக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து தான், அந்த பேட்டில் எப்படி நடக்குது, அந்த பேட்டிலோட சுச்சுவேஷன் பொறுத்து தான் யார் வின்னுன்றது முடிவாகும். மேபி ஸ்பைடர்மேனாக இருக்கலாம், இல்லைனா மின்னல் முரளியாகவும் இருக்கலாம். அது அந்த பேட்டிலோட சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு ஃபைனல் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி கிறிஷ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் முரளி. ஸோ நீங்கள் என்ன காசு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.